நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல. திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக கொடுத்தான். சரிகம பத நீ என்று இசையை 7ஆக கொடுத்தான். இசையை 7ஆக கொடுத்த தமிழன் சுவையை 6ஆக கொடுத்தான். அறுசுவையோடு சாப்பிடுகிற பழக்கத்தை நம்ம தேசத்துல வேற எந்த தேசத்திலும் இல்லை. சுவையை 6ஆக கொடுத்த தமிழர்கள் நிலத்தை 5ஆ பிரிச்சான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று. காற்றை 4ஆக பிரிச்சான். காற்றுக்கெல்லாம் பெயர் வச்சது வேற எந்த மொழியிலும் கிடையாது. தெற்கிலே இருந்து வீசினால் தென்றல், வடக்கிலே இருந்து வீசினால் வாடை, மேற்கிலே இருந்து வீசினால் கோடை, கிழக்கிலே இருந்து வீசினால் கொண்டல் என்று காற்றை 4ஆக பிரித்த தமிழன் மொழியை 3ஆக பிரித்தான். இயல் இசை நாடகம் என்று. மொழியை 3ஆக பிரித்த தமிழன் வாழ்க்கை 2ஆக வகுத்தான். அகம் புறம் என்று. கணவன் மனைவி வாழுகிற வாழ்க்கை அக வாழ்க்கை, வெளியில் இருக்கக்கூடிய வெற்றி வியாபாரம் எல்லாம் புற வாழ்க்கை என்றான். இப்படி வாழ்க்கை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்தான். அதை உயிரினும் மேலாக வைத்தான். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.